அதனால் அவர்கள் இந்த ரெஸ்கியூ மீட்பு படையினர் மூலமாக மீட்கப்படுகின்ற காட்சிகளை தான் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். மீட்கப்பட்டு அவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பஞ்சாபை பொறுத்தவரை 74% கூடுதலாக மழை பொழிவு இந்த ஆண்டு இருந்திருக்கு. யாருமே எதிர்பார்க்கவில்லை இந்த அளவு மழை பெய்யும் என்று. அதுவும் குறிப்பாக பத்தான்கோட், குர்தாஸ்பூர், கபூர்தலா, ஃபசிலிக், தருண் தரான், ஃபெரோஸ்பூர், ஓசிப்பூர், அமிர்தசரஸ் என்று அழைக்கப்படுகின்ற அமிர்தசரஸ், இந்த பகுதிகள் எல்லாம் கடுமையான வெள்ள பாதிப்புக்கு ஆளாகி இருக்கின்றன. நீங்கள் பார்க்கலாம் எந்த அளவுக்கு அந்த காட்சிகள் பாதிப்பு இருக்கிறது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஒவ்வொரு தெருவும் பெருஞ்சாலை நெடுஞ்சாலைகள் மட்டுமல்ல, சிறிய சிறிய சாலைகள், சிறிய சிறிய தெருக்கள் கூட பாதிப்படைந்திருக்கிறேன் என்பதை தான் நம்மால் பார்க்க முடிகிறது. பஞ்சாபினுடைய ஒட்டுமொத்த விவசாயமும் கடுமையாக பாதிக்கப்பட்டு என்று கூறியிருக்கிறார்கள். அதே போல் இமாச்சல பிரதேசிலே ஆப்பிள் விவசாயம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. பஞ்சாபிலே அந்த பாதிக்கப்பட்ட உணவுகள் வழங்குகின்ற காட்சிகளும் நமக்கு கிடைத்து அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஜம்மு காஷ்மீரை பொறுத்தவரை ஜீலம் நதி பொங்கி ஓடுவதால் ரோட்ஸ் கனெக்டிவிட்டி காஷ்மீர் மற்ற இந்தியாவின் மற்ற பகுதிகளில் இருந்து காஷ்மீர் துண்டிக்கப்பட்டிருக்கிறது, சாலை மார்க்கமாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமான செய்தி நேயர்களே, காஷ்மீர் பகுதி இந்தியாவின் மற்ற பகுதிகளில் இருந்து சாலை மார்க்கமாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது என்பதைதான் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். மணாலி பாலம், அந்த பாலமே உடைந்து விட்டது. பாலம் உடைந்து தண்ணீர் ஒரு பக்கம் ஓடி சாய்ந்து கூட இருக்கிறது. அங்கே ஒரு வீடு இடிந்து விழுகின்ற காட்சி. இந்த காட்சிகள்லாம் பார்க்கும்போது நிச்சயமாக அந்த ஓரத்திலே ஆற்றின் ஓரம் வீடு கட்டுவதற்கே பயம் வந்துவிடும் என்பார்களே, அப்படிதான் இருக்கிற இந்த காட்சிகள். திடீரென இடிந்து விழுகிறது. ஒரு மெட்ரோலர் வேன் சிக்கிக் கொண்டிருக்கின்ற காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். இவையெல்லாம் பல வட மாநிலங்களின் எந்த பகுதிக்கு சென்றாலும் தற்போது இது போன்ற காட்சிகளை தான் பார்க்க முடிகிறது. ஏற்கனவே இந்திய வானிலை ஆய்வு மையம் கூறியது போல மோர் ரைன்ஸ், மோர் ஃபிளாஷ் ஃப்ளட்ஸ், மோர் லேண்ட்ஸ்லைட்ஸ், மேலும் மேலும் மழை, மேலும் மேலும் காட்டாற்று வெள்ளம், மேலும் மேலும் நிலச்சரிவுகள், இவை மூன்றும் தான் அடுத்த 36 மணி நேரத்திற்கு எதிர்பார்க்கலாம் என்ற ஒரு எச்சரிக்கையை கொடுத்து ரெட் அலர்ட்டில் பஞ்சாப், ஜம்மு காஷ்மீர், இமாச்சல பிரதேசம், டெல்லியின் சில பகுதிகள், ஹரியானாவின் சில பகுதிகள், ராஜஸ்தானின் சில பகுதிகள், உத்தரகாண்ட் என்று கொடுத்திருக்கிறார்கள். எனவே வட மாநிலங்களில் தற்போது எதிர்பாராத அளவுக்கு தண்ணீர் வந்திருக்கிறதற்கு இதற்கெல்லாம் அடிப்படை காரணமாக இருந்தது கடந்த மாதத்திலே ஏற்பட்ட அந்த கிளவுட் பர்ஸ்ட், மேக வெடிப்பு என்பாங்க. அந்த மேக வெடிப்பின் மூலமாக அடுத்தடுத்து நிகழ்வுகள். தற்போது ஹரியானாவில் உள்ள ஒரு டெப்டி கமிஷனர், அதாவது நம்முடைய தமிழக மாநில சொல்லியிருந்தால் துணை கலெக்டர் அலுவலகம் என்பார்களே, அது போன்ற ஒரு துணை கலெக்டர் அலுவலகம். அது அலுவலகம் எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். அலுவலகம் முழுவதும் உள்ளே எல்லாம் தண்ணீர் சென்று விட்டது. யாரும் பணியாற்ற முடியவில்லை என்ற அளவுக்குத்தான் தற்பொழுது ஹரியானாவினுடைய ஒரு டெப்டி கமிஷனர் அலுவலகம். அந்த காட்சிகள் தான் தற்போது பார்க்கிறோம். அந்த நாற்காலி மேஜைகளை எல்லாம் மேலே எடுத்து வைத்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு எங்கு நோக்கிலும் தண்ணீர் 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 என்பதுதான் தற்போது நம்மால் பார்க்க முடிகிறது. எனவே ரெட் அலர்ட்டில் பல மாநிலங்கள். டெல்லியில் வரலாறு காணாத மழை, 1000 மில்லிமீட்டர் மழை, அதாவது 100 சென்டிமீட்டர் தத்தளிக்கும் இமாச்சல பிரதேசம், உத்தரகாண்ட், பஞ்சாப், ஜம்மு காஷ்மீர். எப்போது நிற்கும் என்ற பேய் மழை என்ற கேள்வி அனைவரும் அதிலும் வந்திருக்கிறது. அதற்கு பதிலாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருப்பது, இந்த மழை அடுத்த 36 மணி நேரத்துக்கு தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதன் பின் படிப்படியாக குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என கூறியிருக்கிறார்கள். வானிலை ஆய்வு மையம் சொன்னால் வானிலை என்பது சட்டென்று மாறக்கூடியதுதான் வானிலை. வானிலை ஆய்வு மையம் அறிவியல் ரீதியாக கணித்தாலும் இயற்கை நினைத்தால் உடனடியாக மாறிவிடும் என்பதும் நாம் பார்த்திருக்கோம், பலமுறை பார்த்திருக்கோம். மழை பெய்யும் என்பார்கள், பெய்யாது, மழை பெய்யாது என்பார்கள், மழை பெய்யும். இதை பலரும் பார்த்திருக்கோம். சென்னையில் நேற்று கூட அப்படிதான். காலையிலே வெயில் கொளுத்தியது, மாலையிலே மழை கொட்டியது. எனவே வானிலை சட்டென்று மாறக்கூடியது. எது எப்படி இருப்பிடும், தற்சமயத்திற்கு இந்த மழையினால் பெரிய பாதிப்பை வட மாநிலங்கள், பல வட மாநிலங்கள் இந்த பாதிப்பை எதிர்நோக்கி இருக்கின்றன. தற்போது கால்நடைகளுக்கும் பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஒட்டுமொத்தமாக டெல்லி ஆகட்டும், ஹரியானா ஆகட்டும், ராஜஸ்தான் ஆகட்டும், இமாச்சல பிரதேசம் ஆகட்டும், பஞ்சாப் ஆகட்டும், உத்தரகாண்ட் ஆகட்டும், ஜம்மு காஷ்மீர் ஆகட்டும், தண்ணீரால் பெருமளவுக்கு, தண்ணீர் என்றாலே பயந்து ஓடக்கூடிய அளவுக்கு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்பதை நம்மால் உணர முடிகிறது. இதற்கு உடனடியாக நடவடிக்கை, மீட்பு பணிகள் தற்போது நடைபெறுகின்றன. ஆனால் நிவாரணங்கள் உடனுக்குடன் கொடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் பல மாநிலங்களுடைய முதலமைச்சர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். மத்திய அரசு செவிசாய்க்குமா இல்லையா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.